ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நம்ம ரெட்மி அண்ணாச்சி கிட்ட அண்டர் 10K பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆகி ரொம்பவே நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ரீசெண்ட் டேஸாக அவங்க அபவுட் 10K பட்ஜெட்டை தான் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க லான்ச் பண்ண ரெட்மி நோட் 10 சீரிஸ், இந்த சீரிஸ் லான்ச் ஆனதுல இருந்து நெக்ஸ்ட் ரெட்மி 10 சீரிஸ் அண்டர் 10K பட்ஜெட்டில் எப்போ வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹைப்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பெக்டேஷனை இன்னுமே ஹைப் ஏற்றுற விதமாக இப்போ இந்த ரெட்மி 10 சீரிஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த ரெட்மி 10 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை நிறைய சர்டிஃபிகேஷன் சைட்டில் இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயுமே சில சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் எந்த ஒரு கோட் நேமும் இல்லாமல் ரெட்மி நோட் 10 அப்படின்ற அஃபிஷியல் நேம்லேயே லிஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதோட அந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு சில ஸ்பெக்ஸையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் என்னென்ன, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, அண்ட் எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெட்மி ஃபேன்ஸ் ரெடி ஆகிங்க. ரெட்மியுடைய அடுத்த சீரிஸ் ரெட்மி 10 எப்படி இருக்க போகுது அப்படின்றத லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூவா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெட்மி 10 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மியுடைய 9 சீரிஸுடைய ஒரு சக்ஸஸராக தான் இந்த ரெட்மி 10 சீரிஸை கொண்டு வர போகிறாங்க. அந்த வகையில் இந்த ரெட்மி 10 சீரிஸில் மொத்தம் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ரெட்மி 9 சீரிஸில் கொண்டு வந்த மாதிரியே மொத்தம் 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த ரெட்மி 10 சீரிஸ்லையுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் ரெட்மி 10, ரெட்மி 10i, ரெட்மி 10a, ரெட்மி 10 Prime அண்ட் ரெட்மி 10 பவர் அப்படின்ற 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்த ரெட்மி 10 சீரிஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் 7K to 11K அப்படின்ற இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒவ்வொரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் ரெட்மி லான்ச் பண்ண போறாங்க. பட் இதுல இப்போதைக்கு ரெட்மி 10 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகுது. இதை பத்தின லீக்ஸ் எல்லாம் தான் இப்போ ஆன்லைன்லயும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சர்டிஃபிகேஷன் சைட்லயும் இந்த ரெட்மி 10 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல இந்த ரெட்மி 10ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படியே இந்த ரெட்மி 10ல வேற இன்னும் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுதா 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அண்டர் 15K பட்ஜெட்லேயே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அண்டர் 10K பட்ஜெட்லையும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரியான டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரெட்மி கொண்டு வர போகிற இந்த ரெட்மி 10 சீரிஸ் 5Gயா இல்லை 4Gயா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனுமே நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் சைட்டில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G வேரியண்ட்டாக தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ரெட்மி 10 சீரிஸ் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் வரப்போகுது. மேபி ஃபியூச்சரில் 5G வந்துருச்சு அப்படின்னா இதுலேயே நம்ம 5G வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அதுக்குள்ள ரெட்மி 11 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதில் 5G நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ரெட்மி 10 ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4+64GB பேஸ் வேரியன்ட், அண்ட் 4+128GB அண்ட் 6+128GB அப்படின்ற மொத்தம் 3 வேரியன்ட்டோட இந்த ரெட்மி 10 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 9K அப்படின்ற பட்ஜெட்டில் தான் இந்த ரெட்மி 10 லான்ச் ஆகும். ஏன்னா ரெட்மி 9மே 9K பட்ஜெட்டில் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ரெட்மி 10மே 9K பட்ஜெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸை பார்க்கும்போதுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9K பட்ஜெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த வகையில் இப்போ இதனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இவங்க இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய கேமரா. அண்ட் கேமராவில் இங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. யூசுவலா இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த 48 மெகா பிக்சல் கேமராவை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த 48 மெகா பிக்சல் அப்படின்றது இப்போ ஒரு அட்ராக்டிவ் கேமரா ஃபீச்சரா இல்ல. அண்ட் அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல ஈவன் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல கூட 50 மெகா பிக்சல் கேமரா, அந்த 50 மெகா பிக்சல் அப்படின்ற அந்த சென்சாரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெட்மி 10 சீரிஸ்லயுமே 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட இந்த ரெட்மி 10 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் 50 மெகா பிக்சல் அப்படின்றதும் ஃபிளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த 50 மெகா பிக்சல் சென்சாரையும் நார்மலாக 48 மெகா பிக்சலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாம்சங் உடைய சென்சார் தான் யூஸ் பண்ண போறாங்க. அதனால 2 மெகா பிக்சல் கொஞ்சம் ஆடடாக பிக்சல்ஸ் அதிகப்படுத்துறாங்க, அவ்வளோதான். மற்றபடி குவாலிட்டி எல்லாம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. பழைய 48 மெகா பிக்சலில் என்ன அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருந்துச்சோ அதே குவாலிட்டி தான் இந்த 50 மெகா பிக்சல்லையும் இருக்கும். பட் ஆனால் 50 மெகா பிக்சல் அப்படின்றது கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், அண்ட் ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராகவும் இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் யூஸ் பண்ண போறாங்க. மற்றபடி இந்த 50 மெகா பிக்சல் சென்சாருக்கும் பழைய 48 மெகா பிக்சல் சென்சாருக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது. அண்ட் அது கூடவே இதுல 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்க போகுது. இந்த 8 மெகா பிக்சல்ல சோனியுடைய சென்சார் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலி ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் இந்த கேமராவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12.5 ஓஎஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெட்மி 10ல என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ண போறாங்க, என்ன ப்ராசஸர் இருக்க போகுது, எவ்வளவு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு, என்ன செல்ஃபி கேமரா இருக்க போகுது, இதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேஷன் சைட்லலாம் இல்ல. பட் ஆனா இன்டர்நெட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல வேற இன்னும் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தின நிறைய ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி இப்ப பார்ப்போம். அதோட நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனையுமே இப்ப பார்ப்போம்.
அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைட் கேமராவில் என்ன செட்டப் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம செல்ஃபி கேமராவுக்கு வருவோம். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் இப்போ நிறைய ரூமர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்கு. ஏன்னா Redmi 9 பொறுத்த வரைக்கும் அங்கே 5 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 5 மெகா பிக்சல் கேமராவை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இந்த Redmi 10ல 8 மெகா பிக்சலுக்கான கேமராவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் ரியர் சைட் 50 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணும்போது மினிமம் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான கேமராவது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குமா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அண்டர் 10K பட்ஜெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் எதுலையுமே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அண்டர் 10K பட்ஜெட்டில் தான் வரப்போகுது. அதனால இதுலேயும் மோஸ்ட்லி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவை கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் மொபைல் Redmi 9ல Mediatek Helio G35 சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சிப்செட்டை இந்த Redmi 10ல யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இப்போலாம் 10K பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு ஒரு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது Mediatek Helio G35 இதில் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக Mediatek Helio G80 இல்லை G85 சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். G80 G85 பெரிய லெவலில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்காது அப்படின்னாலுமே ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த Mediatek Helio G80 சீரிஸ்க்கான சிப்செட்டை இந்த Redmi 10 ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பெருசாக டவுட்டே தேவையில்லை. ஏன்னா அண்டர் 10K பட்ஜெட்னாலே இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதே 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த Redmi 10 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த Redmi 10 இவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்பெக்ஸோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை 9K பட்ஜெட்டுக்கு 4+64GB வேரியண்ட்டோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 9000 பட்ஜெட்டுக்கு இந்த Redmi 10 ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அண்ட் இப்போ மார்க்கெட்லயும் இந்த 9K பட்ஜெட்டுக்கு நாம சொன்ன இந்த மாதிரியான ஸ்பெக்ஸோட வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே அவைலபிளா இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா Redmi இந்த Redmi 10 சீரிஸை நாம சொன்ன இந்த மாதிரியான ஸ்பெக்ஸோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி அஃபிஷியலா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் எண்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சை பத்தின எக்ஸ்பெக்டேஷனா இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ரெட்மியுடைய இந்த Redmi 10 சீரிஸ்க்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த Redmi 10 சீரிஸில் மொத்தம் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன ஸ்பெக்ஸோட எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.